எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீராமகிருஷ்ணா. இந்தியாவினுடைய பொது வாழ்வையிலே இந்த ஃபினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்பின் தெரியாத ஒரு பெரிய சமுதாய மாற்றம். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த சபரிமலை ஐயப்பன். ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபரிமலை ஐயப்பனுக்கு போவதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருந்தது. எங்கள் அப்பா போயிட்டு வந்தபோது அவரை பார்ப்பதற்கு சுற்று வட்டாரத்தில் 8-10 கிராமங்கள்லேருந்து வந்துட்டாங்க. ஐயா, நீங்கள் சபரிமலை பார்த்துட்டு உயிரோடு வந்துட்டீங்களா என்று. அந்த அளவுக்கு நிஜமாகவே வன்புலி வாழும் காடாக இருந்தது. இன்றைக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் அப்படின்னா, ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் 50 கோடி ரூபாயில தங்கம் செலவழித்து அந்த சபரிமலைக்கு தங்க கவசம் பண்ணியிருக்காங்க. இப்போ சபரிமலைக்குன்னு தனியாக ஏர்போர்ட் போடுவதை பற்றியே பேச்சு வருகிறது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஓல்டாஸில் இருக்கிறவர் பாம்பேயிலேருந்து சனிக்கிழமை காலையில் புறப்பட்டு திருவனந்தபுரம் கன்னியாகுமரி என்னை பார்த்துட்டு இங்கேருந்து திருப்பி கன்னியாகுமரி போய் திருவனந்தபுரம் போய் சபரிமலை தரிசனம் பண்ணிட்டு திங்கட்கிழமை காலையில் டியூட்டிக்கு போயிட்டார். இதெல்லாம் ஒரு ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தோட ஒரு மிராக்கிள் என்று தான் சொல்ல வேண்டும். இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரெக்கார்டு 5 கோடி பேர் வந்திருக்கிறாங்க. வழக்கமா இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சபரிமலை திறக்கும். அப்புறம் ஜனவரி 16 மகர விளக்கோட அது மூடும். அதனால அவ்வளவு குறைஞ்ச ஒரு 45 நாள் ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பக்தியை அப்படி வளர்ப்பதிலே ரொம்ப பெரிய இது. ஒரு காலத்துல கருப்பு சட்டை போட்டவங்கன்னா நாத்திகர்னு சொல்லுவாங்க. இப்ப ஐயப்பன் கருப்பு சட்டை போட்டவங்க நாத்திகர்களுக்கே மறக்கடிச்சுட்டாரு. கருப்பு கட்டையா இருந்தா சாமி சரணம்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி சேப்பு சட்டை போட்டா வெளிநாட்டு பொருளாதார கொள்கையை பின்பற்றுவாங்க சொன்னாங்க. இப்ப சேப்பு சட்டையில போட்டா மேல்மருவத்திற்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இயற்கையிலே ஏற்படுத்தி கொடுத்த அந்த வசதிகளை பயன்படுத்தி நம்ம ஆன்மீக அன்பர்கள் அவ்வளவு வளர்ந்திருக்கிறாங்க. இந்த ஹரிஹர புத்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த மகா சாஸ்தாவினுடைய அந்த பெருமை சொல்லுவதற்கு ரொம்ப அரியது. அதற்கு முன்னாடி போன வாரம் நம்ம பாதியா விட்ட அந்த ஆறான்முளை, அதை பற்றி பார்த்துருவோம். ஆறான்முளை பார்த்தசாரதி வைஷ்ணவர்களின் 108 திருப்பதியில் ஒன்றாகும். செங்கன்னூருக்கு 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பம்பையின் இடது கரையில் அமைந்தது. இந்த பம்பை தான் ராமாயணத்தில் வர கிஷ்கிந்தா என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அன்கன்ஃபர்ம்டு. ஏன்னா ராமாயண ஜாகிரதையை பற்றி நமக்கு ரொம்ப தெளிவாக இல்லை. பல மாற்றங்கள் இருக்கின்றன. சபரிமலைக்கு தெற்கே இருந்த நிலக்கல் என்ற ஊரிலிருந்து இச்சிற்பம் கொண்டு பாண்டவர்களால் நிலைநிறுத்தப்பட்டது. பாண்டவர்கள் பரீட்சித்துக்கு பட்டம் கட்டின பிறகு அந்த ராஜ்யத்தில் இருக்க விரும்பவில்லை. அதாவது இதெல்லாம் ஒரு ஒரு நாகரிகம். பையன் குழந்தை பெரியவனா போயிட்டானா அப்படின்னா அவன் கொஞ்சம் சுகமாக அவன் பதவியில் இருந்து அவனுடைய கற்பனைகள் எவ்வளோ இருக்கும், அதன்படி அவன் ராஜ்யத்தை ஆள விடணும். தாத்தா வயதானவர் உட்காந்துக்கிட்டு அவனை எப்போ பார்த்தாலும் சோண்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. அவனுக்கும் கொஞ்சம் தான் எப்போ இந்த தன்னுடைய கற்பனையின்படி நாட்டை நடத்துவோம் இருக்கணும். அதில் இவர் ரொம்பவே டீசென்ட் தர்மராஜா. அதனால பரீட்சித்துக்கு பட்டம் கட்டின உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. பஞ்சபாண்டவர்கள் இப்போ இந்தியா முழுக்க வந்தாங்க என்று இருக்கு. சென்னையில் காந்தாரி பேரால கோவில் இருக்கு, பஞ்சபாண்டவர்கள் பேரால கோவில் இருக்கு. திரௌபதி தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வழிபடப்படுகிறார்கள். அப்படி பஞ்சபாண்டவர்கள் அமைத்த கோயில்கள் என்றே தமிழ்நாட்டில் பல பல கோயில்கள் இருக்கின்றன. அப்போ இந்த தென் கேரளாவில் பஞ்சபாண்டவர்கள் திருமாலனுடைய ஆலயங்களை அமைத்து வழிபட்டார்கள். அங்கே ஒரு 6 மூங்கில் பிளாட்சின்னு சொல்லுவாங்க. இந்த உடஞ்ச மூங்கில் இருக்கு பாருங்க, அதால ஒரு ராஃப்ட்னு கட்டுவாங்க. அதை படகுன்னு சொல்றதில்ல, அது ஒரு சமநிலை ஃப்ளோட். ராஃப்ட்டுங்கிறதா அதுக்கு சரியான ஆங்கில வார்த்தை, தமிழில் எனக்கு தெரியல. அதில் ஏறி அந்த பார்த்தசாரதியோட சிலையை இங்கே கொண்டு வந்தாங்க. அர்ஜுனன் கட்டிய ஆலயம் இங்கே செங்கன்னூரில் இருக்கு.
இங்கு 6 மூங்கில் துண்டுகளால் அமைந்த படகில் இவ்விக்கிரகம் கொண்டு வரப்பட்டதால் ஆறான்புழா என்று பெயர் வந்தது. இங்கு ஒரு பட்டத்திரிக்கு இறைவன் காட்சி கொடுத்தார். அதனால இறைவன் இப்பவும் பலருக்கும் காட்சி கொடுக்கிறார். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, இறைவன் இருக்கிறாரா 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 என்பதெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு திருவையாற்றில் தியாகராஜ சுவாமிகளுடைய ஆராதனை. அவர் ஒவ்வொரு கோடி தடவை ராமநாமத்தை ஜபம் பண்ணின பிறகும் ஒரு தடவை ராமர் அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு. மதுராந்தகத்துல ஒரு வெள்ளக்கார கலெக்டருக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு. அந்த மாதிரி பத்ராச்சலத்துல ஒரு நவாப் முஸ்லீமுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு. பண்டர்பூர்ல ஒரு முஸ்லீமுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு. பவானியில ஒரு கிறிஸ்தவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு. மதுரையில தஞ்சாவூர்ல பீட்டர் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ கலெக்டருக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு. மதுரையில மீனாட்சி அம்மன் ஒரு கிறிஸ்தவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அவங்கெல்லாம் செல்ஃப் ஹிப்னோடைசிங், தன்னைத்தானே வசீகரப்படுத்தி கொண்டு இறைவனுடைய தோற்றத்தை தான் பார்த்ததாக தனக்குத்தானே நம்புபவர்கள் அல்ல. அவர்களெல்லாம் அடிப்படையான சந்தேகவாதிகள். அதனால அவங்களுக்கு இறைவன் காட்சி கொடுத்திருக்கிறார்னா இறைவன் என்ற ஒரு முன்னிலை பொருள், ஒரு அப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்ட் உண்டு என்பதை இதை காட்டுகிறது. அந்த பட்டத்திரிக்கு இந்த பார்த்தசாரதி காட்சி கொடுத்திருக்கிறார். அவருடைய விருந்தையும் ஏற்றுக்கொண்டார். இந்த ஊரில் நடத்தும் படகு போட்டி திருவோண விழாவுடன் தொடர்புடையது. இந்த ஆவணி மாதத்து திருவோணத்தை உள்ள இந்த வள்ளம் களி என்று அது வேர்ல்ட் ரெக்கார்டு. அதை உலகம் முழுவதிலிருந்தும் வேடிக்கை பார்க்க வருவாங்க. அதை பிராட்காஸ்ட் பண்ற போது உலகம் முழுக்க வருவாங்க. 108 நீளம், ஸ்னேக் போட்டுன்னு சொல்லுவாங்க. அகலம் குறைவா இருக்கும், நீளம் அதிகமா இருக்கும். அந்த படகு காமிச்சிருக்காரு பாருங்க. அதுல 100 பேர் உட்காந்து, அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சைமல்டேனியட்டி. அந்த 100 பேரும் அந்த படகுல துடுப்பு போடுறது ஃப்ராக்ஷன் செகண்ட் கூட வித்தியாசம் இருக்காது. அப்படி ஒரே சமயத்துல அந்த படகை போடுறதுன்னா நம்ம ஒரு 15-20 நிமிஷம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டு சொல்லிட்டு போடுறோம். அதுக்கு அவங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இந்த வள்ளம் களி அப்படின்னா இந்த ஹாப்பி போட்டுன்னு அர்த்தம். அதை அவங்க ரொம்ப பெருமையாக கொண்டாடுகிறார்கள். கேரளா அப்படின்னாலே இந்த வள்ளம் களிக்கு ரொம்ப புகழ் பெற்றது. இப்படகுகள் பாம்பு படகுகள், ஸ்னேக் போட் என்று சொல்லப்படும். இந்த விழா வள்ளம் களி என்று அழைக்கப்படும். சில படகுகள் 108 அடி நீளம் வரை இருக்கும். 100 பேர் படகை செலுத்துவார்கள். இந்த நூறில் துத்தநாகம் என்ற உலோகக்கல் கலந்த வெண்கல தட்டுக்கள் நன்கு சேர்த்து பாலிஷ் செய்யப்பட்டு கண்ணாடி போல முகம் தேய்க்க பயன்படுகின்றன. இந்த கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு மணலை உருக்கி செய்யப்படுகின்ற ஒரு வகையான ஒரு என்ன சொல்றது, ஒரு செமி மெட்டல். அது நான் மத்திய பிரதேசில் ராஜஸ்தான்ல இருக்கிற போது இப்போ ஆரவல்லி மலையை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய கேஸ் நடக்குது பாருங்க. நான் இந்த கண்ணாடி செய்ய உதவும் மணலை அந்த மலையிலிருந்து தோண்டி எடுக்கின்ற அந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதனால அந்த மணலை தோண்டி எடுக்கிறவங்களுக்கு இந்த சிலிகோசிஸ் என்ற ஒரு வகையான நோய் வரும். அதெல்லாம் பார்த்து அந்த ஆக்குபேஷனல் ஹசார்டெல்லாம் பற்றி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறோம். உலகத்திலேயே இந்த கண்ணாடி செய்ய வேண்டிய சிறப்பு வகை மணல் அந்த ஆரவல்லி தொடரில் கிடைக்கிது. அதனால் அதை தோண்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆரவல்லி மலையிலேருந்து கற்களை தோண்டி எடுத்து இங்கிலாந்துக்கு பாலிஷ் பண்ணி அனுப்புறதுக்கு நாங்கள் மைசூர்லேருந்து ரகுநாத் ராவ்னு ஒரு எக்ஸ்பர்ட் அவரை அனுப்பிச்சோம். அவரை கூப்பிட்டோம். அவரை கூட நானும் போனேன். அப்போ அவ்வளவு ராஜஸ்தானத்தில் மினரல் வெல்த் இருக்கு. உலகத்தில் அதிகமாக மினரல் வெல்த் இருப்பது இந்த ராஜஸ்தான் 1, பீகார் 2, ஆந்திரா 3. இந்த 3லையும் அந்த மாதிரி இந்த ஆறான்முழாவில் அந்த துத்தநாகம் கலந்த அந்த பிரான்ஸ் வெங்கல தட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அப்படி பாலிஷ் பண்ணினா முகம் தெரியும். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இந்த பழைய காலத்து ஓவியத்திலெல்லாம் அழகிகள் கையில் சிங்காரத்துக்கு ஒரு கண்ணாடி வச்சுக்கிட்டு முகம் பார்ப்பாங்க. அந்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கண்ணாடி மிரர் இல்லை, கிளாஸ் இல்லை,
அது மெட்டல். அப்படி அந்த மெட்டல் பாலிஷ் நானும் திருவாளர் ஐயப்பனும் ஆறான் முளைக்கு போயிருந்த போது அந்த எப்படி பாலிஷ் பண்றாங்க அப்படின்னு சாதாரண நம்ம ஊர் பொற்கொள்ளர் மாதிரி தான் இருக்காங்க அவங்க. ஆனா அந்த பாலிஷிங் அவ்வளவு கஷ்டமான வேலை. அதை அவ்வளோ அழகா பாலிஷ் பண்ணி அது ஒரு பிரமாதமான எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு. விலை உயர்ந்த பரிசு பொருள்கள் வெளிநாட்டு விருந்தினர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரெஷ்னேவ் அப்படின்னு ரஷ்யாவோட பிரசிடென்ட் இருந்தார். அவர் இந்தியாவுக்கு வந்தபோது இந்திரா காந்தி அம்மா இந்த ஆறான் முளை கண்ணாடியை தான் கொடுத்தாங்க. ஆறான் முளை திருமால் திருக்குறள் அப்பன் அப்படின்னு சொல்லுவார். அவர் வாமன அவதாரம்னு சொல்லுவாங்க, பார்த்தசாரதி அவதாரம்னு சொல்லுவாங்க. தாயார் பத்மாசனி தாமரையில் அமர்ந்தேல். பிரம்மா வேதவியாசர் அர்ஜுனன் ஆகியோருக்கு காட்சி கொடுத்தவர். மலையாள தேசத்தை 13 திருமால் ஆலயங்களில் இது ஒன்றாகும். இவ்விடத்தை நம்மாழ்வார் பாடியிருக்கிறாரு. இந்த மலையாள தேசத்தை 13 திருப்பதிகளிலையும் நம்மாழ்வாரும் குலசேகர ஆழ்வார்னா பாடியிருக்கிறாங்க. மற்ற ஆழ்வார்கள்லாம் அங்கே போவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓரளவுக்கு 1-2 திருமங்கை ஆழ்வாரோட மங்கள சாசனம் உண்டு. இத்தகைய திருமாலை நாமும் வணங்கி இறையருள் பெறுவாராமக. மலர் அடி போதுகள் என் நெஞ்சத்து எப்பொழுதும் இருத்தி வணங்க மலர் அடியார் முன்பு அருளிய பாம்பு அணை அப்பன் அமர்ந்து உரையும் மலரின் மணிநடு மாடங்கள் நீடு மதில் திருவாரன் விளை உலகம் மலி புகழ் பாட நம்மேல் வினை ஒன்றும் நில்லா கெடுமே. அப்ப இறைவனுடைய அந்த மலர்மிசை ஏகினான் மலர்மிசை ஏகினான் என்று திருவள்ளுவர் பாடுகிறார் இல்லையா? அந்த மலர்மிசை ஏகினான் யாரு? நம்ம உள்ளமாகிய மலரின் மீது உட்கார்ந்திருக்கின்ற நிற்கின்ற அந்த திருமால் தான். அதனால திருவள்ளுவரையே அத்வைதம் பேசுகின்ற வைஷ்ணவர் என்று காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கார். காஞ்சி பெரியவர் திருவள்ளுவரை பற்றி பேசினதெல்லாம் தொகுத்து இடத்துல போட்டோம். அப்ப அவ்வளவு அவர் ஒரு திருமால் பக்தர் அப்படிங்கிறத காஞ்சி பெரியவர் பல சான்றுகளோட எடுத்து காட்டியிருக்கிறார். அது வேற விஷயம். இந்த மலர்மிசை ஏகுதல், அதனால இப்ப திருவள்ளுவரையே சமண நூல் என்றெல்லாம் பேசுகிறார்கள். திருவள்ளுவர் மட்டும் சமணராக இருந்தா அவரை முழுக்க முழுக்க எதிர்த்து சண்டை போட்ட திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் ஏற்றுக்கொண்ட சைவ மடாதிபதிகள் கிட்டத்தட்ட 2000 வருஷமா இந்த திருக்குறளை நம்ம கிட்ட காத்தி கொண்டு வந்திருப்பாங்களா? இது ஒரு சான்று போறாதா? திருஞான சம்பந்தரும் திருவள்ளுவரும் அப்பரும் திருக்குறளை ஏற்றுக்கொண்டார்கள். திருக்குறள் ஒரு சமண நூல் அல்ல என்பதை. அதனால இன்றைக்கு தமிழ்நாட்டில் தர்மபுரம் ஆதீனமோ திருவாவடுதுறை ஆதீனமோ இவங்க திருப்பனந்தாள் ஆதீனமோ திருக்குறளுக்கு செய்திருக்கிற பணி இருக்க பாருங்க, அது ஒரு சான்று போறோம் திருக்குறள் சமண நூல் இல்லை என்று. அப்புறம் இன்னொன்று, இன்றைக்கு பல சிவாலயங்கள்ல திருக்குறள் முற்றோதல் செய்கிறார்கள். எந்த சமணரும் திருக்குறள் முற்றோதல் செய்து நான் பார்த்ததே கிடையாது. ஒரே ஒன்று, இந்த வர்த்தமானன் பதிப்பத்தை சேர்ந்த ஐயா ஸ்ரீச்சந்திரன் அவர்கள் கம்பராமாயணத்தில் திருக்குறள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவ்வளவுதான் சமணர்களுக்கும் திருக்குறளுக்கும் உள்ள சம்பந்தம். அது வேற விஷயம். அப்படிப்பட்ட அந்த திருமாலை, அதுவும் இப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு இருக்கின்ற அந்த 10 நாள் இருக்கு பாருங்க, அதை பகல் 10 என்று ராப்பத்து என்று சொல்லுவார்கள். அதில் நம்ம ஆழ்வார் திருநகரிலிருந்து போன நம்மாழ்வாரை நாம் போற்ற வேண்டும். அதனால இதை ஒரு காரணமாக வைத்து நம்மாழ்வாரை போற்றுவோம், ஆண்டாளை போற்றுவோம், அந்த ஆறான் முளை குறளப்பனை போற்றுவோம் என்று சொல்லி நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். சபரிமலை நவம்பர் மாதத்து மழை காலம் முடிந்தவுடன் யாத்திரை செய்வதற்கு திறந்து விடப்படுகிறது. 13 வயதுக்கு உட்பட்ட பெண்களும் 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் கோயிலுக்கு வருவார்கள். எல்லா வயது ஆண்களும் வருவார்கள். எப்ப பார்த்தாலும்
இந்த நாத்திய கட்சிக்காரங்க கூட்டி விட்டு இந்த பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது உயிரை உண்டாக்குகின்ற ரொம்ப புனிதமான காலமாச்சே, அதுல ஏன் அவங்க சபரிமலை வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் கிண்டல் கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னா அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கத்தான் இருக்கும். ஒரு அமைப்பு உருவாக்கி 500-600 வருஷமா அந்த ஆலயத்தை நிர்வாகம் பண்ணி இவ்வளவு சிறப்பாக கூட்டத்தை சமாளித்து கோடிக்கணக்கான பக்தர்களுடைய ஆன்மீக பசிக்கு தீனி போடுறாங்க அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயமும் இருக்கும், பிடிக்காத விஷயமும் இருக்கும். அதை போய் அதில் போய் உங்கள் தர்க்கத்தெல்லாம் அதில் காட்டக்கூடாது. ஒரு அமைப்பிலிருந்து பயன் பெற வேண்டும் என்றால் அந்த அமைப்பில் இருக்கின்ற அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதை செய்யாத, இதை செய்யி, இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சமுதாயம் போடுகின்ற சோறு வேண்டும், சமுதாயம் கொடுக்கின்ற பாதுகாப்பு வேண்டும், சமுதாயம் கொடுக்கின்ற கல்வி வேண்டும். ஆனால் அந்த சமுதாயம் போடுற ரூல்ஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்னா எந்த சமுதாயமாவது உங்களுக்கு சோறு போடுமா? எங்கேயுமே உங்களுக்கு ஏதாவது வசதி கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும். அதனால இதெல்லாம் கொஸ்டின் பண்றவங்க அந்த வசதியை பயன்படுத்தும் தகுதியை இழந்து விடுகிறார்கள். அதனால இப்ப சபரிமலையில 13 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களும் 45 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிற பெண்களும் தான் போகலாம் அப்படின்னு சொன்னா அது அப்படித்தான். இப்ப இன்றைக்கு திருவனந்தபுரத்துல பொங்காலைன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்க போது 35 லட்சம் பெண்கள் வருவாங்க. அதுல ஆண்களுக்கு ஒரு ரோலே இல்லை. அதை நான் போய் கொஸ்டின் பண்ணலாமா? அதெல்லாம் ஒரு பாரம்பரியத்துல ஒரு கட்டமைப்பை உண்டாக்கி இத்தனை பேருடைய நம்பிக்கையை வளர்த்துருக்கிறாங்கன்னாக்கா அதுல எவ்வளவு மனித சக்தி அதுல செலவழிந்திருக்கும், அதுல எவ்வளவு பேர் உழைச்சிருப்பாங்க, அதுல எவ்வளவு பேர் பக்தியோட அதை பெருமைப்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சிருப்பாங்க. அவருடைய உழைப்பையும் பக்தியும் அன்பையும் நம்ம அலட்சியப்படுத்தி வாயில வந்ததான் சொல்லக்கூடாது. எல்லாம் அபத்தம். எல்லா வயது ஆண்களும் வருகிறார்கள். அவர்கள் 41 நாள் விரதம் இருந்து முகசபரம் செய்யாமல் கருப்பு உடை அணிந்து வருகிறார்கள். விபூதி, சந்தனம், குங்குமம் அணிகிறார்கள். மதுபானம் அருந்துவது இல்லை. சபரிமலை போக சிறப்பு செய்யும் விரதம் சிறப்பான ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் வளர்க்கிறது. சபரிமலையினால சாராயத்தை விட்டவங்க, போதையை விட்டவங்க, பகல் தூக்கத்தை விட்டவங்க, நடந்து கால் புண்ணாக போனவங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால இப்ப தர்மநேஷனல் சமிதி இந்த சபரிமலைக்கு போற குருமார்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு 3-4 ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. அவங்க இந்த சபரிமலை பக்தி என்பது ஒரு வெறும் உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நிரந்தரமான ஒழுக்கம் சார்ந்த, பக்தி சார்ந்த, அறிவு சார்ந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்று இந்த தர்மநேஷனல் சமிதியில ரொம்ப சிறப்பாக முயற்சி செய்கிறார்கள். இப்போ முதல்லயே இந்த சபரிமலை அப்படிங்கிற கான்செப்டை வளர்த்து எடுத்து மக்களிடத்துல நிறைய பரப்பினவங்க தமிழர்கள் தான். அதனால இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி சபரிமலைக்கு வர பக்தர்கள்ல ஜாஸ்தி பேர் தமிழர்கள் தான். எப்பவும் தமிழர்களை விட மலையாளிகள் அவுட் நம்பர் பண்ணினாங்க அப்படிங்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னை சுற்றி இருக்கிறவங்களே எத்தனை பேர் சபரிமலை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போவாங்க. அவ்வளோ பக்தியோடு இருப்பாங்க. அதை மாலை போட்டிருக்காங்க, மாலை போட்டிருக்கேன், மாலை போட்டிருக்கேன், மலைக்கு போகிறேன். அதை எவ்வளோ ஆர்வத்தோடு அதை எதிர்பார்ப்பாங்க. எவ்வளவு பக்தியோடு அந்த விரதத்தை பூர்ண பண்ணுவாங்க. கோயிலில் போய் 108 தடவை சரண கோஷம் பண்ணுவாங்க. அந்த யாத்திரையை முடிஞ்ச உடனே அந்த யாத்திரையை நிறைவு பண்ணுவாங்க. நம்ம பிள்ளையார் கோயிலில் அந்த மாலையை கழட்டி அரச மனத்தில் போடுவாங்க. இப்படி அவங்களுடைய பக்தியும் சிரத்தையும் பார்த்தா அப்படி நமக்கு கொண்டாட தோணுகின்றது. அதுக்கப்புறம் இன்னொன்று, வயசுல பெரியவன், வயசுல சின்னவன், பணக்காரன், ஏழை, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, எந்த விதமான வேறுபாடு இல்லாம
எல்லாரையும் சாமி 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 அப்படின்னு சொல்லுவாங்க. நடைமுறையில எங்கேயாவது நம்ம சமத்துவத்தை பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா இங்கதான் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சபரிமலை கல்ட் இப்போ கடந்த 500 வருஷமாகத்தான் வந்திருக்கிறது. ஒருவரை ஒருவர் சாமி என்று அழைக்கிறார்கள், அனைவரிடத்திலும் இறைவனை காண்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளம், கர்நாடகம், ஆந்திரம், மகாராஷ்டிரம், தெலுங்கானா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மத்திய கிழக்கு நாடுகள், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து பக்தர்கள் இருமுடு கட்டி ஏந்தி வருகின்றார்கள். எங்க அன்பர்கள் சொன்னாங்க, துபாயில் இந்த சபரிமலை கோயில் இருக்கிறதே, அங்கே இருமுடி கட்டி வசதி துவங்குவதற்கு, பயணம் துவங்குவதற்கு வசதி இருக்கிறது. முன்னெல்லாம் இந்தியாவில் வந்து ஒரு கோவிலில் வந்து இருமுடி கட்டிப்பாங்க. இப்போ இலங்கை கொழும்புல தமிழ்நாடுன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துலயே சபரிமலைக்கு இருமுடி கட்ட வசதி எல்லாம் இருக்கு. இதுல சிறப்பு என்னவென்றால், மகாராஷ்டிர மொழி பேசுபவர்கள், சிங்கள மொழி பேசுகின்ற புத்திஸ்ட் இவங்கெல்லாம் வராங்க. அதனால அந்த ஒரு 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 பேன் இண்டியன், ஒரு பேன் வேர்ல்டு, ஒரு உலகளாவிய தத்துவமாக சபரிமலை வளர்ந்து வருகிறது என்பதில் ஐயமே இல்லை. 5 கோடி பக்தர்கள் 20 ஆண்டுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலை தரிசனம் செய்கிறார்கள். கூட்டம் தாங்க முடியாமல் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் 3 நாட்களுக்கு சபரிமலை திறக்கப்படுகிறது. அதனால வருஷம் முழுக்க ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பொங்கல் அதுக்கு மறுநாள் வரை இந்த 45 நாள் போராது என்று ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் 3 நாளைக்கு சபரிமலை திறக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பேர் ஒவ்வொரு மாதமும் தவறாம சபரிமலைக்கு போவாங்க. கங்கை கொண்டான்ல எனக்கு வேண்டிய ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய தலைவர் ஒவ்வொரு மாதமும் கடந்த 45-50 ஆண்டுகளாக ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் தேதினா ஐயா வந்து சபரிமலையில இருப்பாரு, தரிசனம் பண்ணுவாரு. தேச ஒற்றுமை, ஜாதி வேறுபாடின்றி அனைத்து இந்துக்களும் ஒருங்கிணைதல், லய சுய கட்டுப்பாடு, மகத்தான பக்தி இவற்றுக்கு சபரிமலை உதாரணமாகும். நம்ம வந்து சாதாரண நாளில் தொழிலால் பிரிஞ்சிருக்கிறோம், குடும்ப பண்டிகைகளால் பிரிஞ்சிருக்கிறோம், ஜாதியினால பிரிஞ்சிருக்கிறோம், நம்ம தனிப்பட்ட ஈகோவினால பிரிஞ்சிருக்கிறோம். எப்போவாவது ஒரு தடவை நாம் நம்முடைய தனித்துவத்தெல்லாம் மறைந்து நம்ம இவ்வளோ பெரிய பொதுமக்கள் குழுவில் நாம் ஒருவர் என்று உணரணும் இல்லையா? அதற்கு சபரிமலை ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால ஒரு சமுதாயம் தனி மனிதர்களால் ஆனது மட்டும் இல்லை, அந்த சமுதாயம் எமோஷ்னலாக இன்டகிரேட் ஆகணும், உணர்ச்சி பூர்வமாக ஒன்று பண்ணணும். அந்த காலத்தில் ஒரு NS கிருஷ்ணன், T.A. மதுரம் ஒரு ஒரு சினிமா அப்படின்னு சொன்னாலோ, ஒரு நவாப் ராஜமாணிக்கம் ட்ராமா அப்படின்னு சொன்னாலோ, ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய சொற்பொழிவு அப்படின்னு சொன்னாலோ, ஒரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய ஒரு நாடகம் அப்படின்னு சொன்னாலோ, தங்களுடைய வேற்றுமைகளை எல்லாம் மறந்து ஒரு இடத்துல உக்காந்து ஆஹா என்னவா நடிச்சுட்டாரியா, ஆஹா என்னையா பாடிட்டாரியா அப்படின்னு சொல்லி மக்கள் உணர்ச்சி பூர்வமாக ஒன்றுபடுகிறார்கள் இல்லையா? அப்பதான் ஒரு சமுதாயம் உருவாகுகிறது. இல்லாட்டி கோடி பேர் இருந்தாலும் அது தனிமரங்களுடைய கூட்டம்தான், அது ஒரு தோப்பு ஆகவே ஆகாது. அவங்க எமோஷனலா இன்டகிரேட் ஆகிற போது தான் அதுக்கு இந்த சினிமா கொட்டாய்கள் கூட ஒரு காலத்துல உறவிச்சு. இப்ப இந்த செல்போனு, தனிநபர் டிவி வந்து மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடி உணர்ச்சி வசப்பட்டு தங்கள் உணர்ச்சிகளை ஒன்றாக ஒரே சமயத்தில் வெளிப்படுத்துவதற்கு சில வாய்ப்புகள் தான் இருக்கு. இப்போ மெட்ராஸில் வந்து 63, அப்புறம் காஞ்சிபுரத்தில் அப்புறம் கருட சேவை, திருவண்ணாமலையில் தீபம், திருவண்ணாமலை கிரி பிரதர்ஷனம், திருச்செந்தூர் சூரசம்ஹாரம், அப்புறம் திருவனந்தபுரம் பொங்காலை, இந்த மாதிரி நாகர்கோவிலில் இந்த
சிவராத்திரிக்கு 12 சிவாலயங்களுடைய தொகுதி. அப்புறம் அந்த காலத்தில் ஸ்ரீவான் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இருந்தபோது அவங்க பேசினாங்க அப்படின்னா ஜாதி, மதம், வயது, அந்தஸ்து இதெல்லாம் மறந்துட்டு ஒரு இடத்துல மக்கள் ஒன்று கூடுவார்கள். தாமிர சபை அப்படின்னு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல கிருபானந்த வாரியார் சுவாமி பேசினீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற 1,00,000 பேரையும் ஒரு கயத்தால் கட்டி போட்ட மாதிரி தான் இருக்குமே தவிர அங்கே ஒருத்தர் தான் இருக்காருன்னு நமக்கு தோணுமே தவிர 1,00,000 பேர் தனித்தனியாக உட்கார்ந்துருக்காங்கன்னு தோணவே தோணாது. அப்படி இந்த மனித குலத்தை ஒரு முட்டியில தாங்குகின்ற அந்த சக்தி பக்தி கொண்டு இறைவனை கொண்டு கிருபானந்த வாரியார் சுவாமிகள், எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா இப்படிப்பட்ட மகான்களுக்கு உண்டு. அவங்க ஏதோ பொழுதுபோக்குக்காக மக்கள்கிட்ட வந்து பேச வந்தவங்க இல்லை. மக்கள் குலத்தை இணைத்து அவங்களுடைய தனித்துவத்தை இழக்க செய்து இந்த சமுதாயம் என்ற ஒற்றை அடையாளத்தை கொடுப்பதில் அவங்களுடைய பங்கு மிக மிக பெரிய. அதற்கு எனக்கு தெரிஞ்சவரையும் பெரிய அடையாளம் அவங்களுக்கெல்லாம் இந்த சுயநலம் இல்லாத குணம்தான். கிருபானந்த வாரியார் சுவாமி ஆகட்டும், எம்.எஸ். சுப்புலட்சுமி ஆகட்டும், அவங்க 40-45 வயசான பிறகு ஒரு நாள் கூட ஒரு பைசா கூட அவங்க பணம் சம்பாதிச்சதில்லை. எப்பவுமே அவங்க வந்து சம்பாதிச்சதெல்லாம் பொதுமக்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த சுயநலத்தினால்தான் அவங்களால சமுதாயத்தை ஒரு நூல்ல அப்படி கட்டி போடப்பட்டது, கட்டி போட முடிஞ்சது. பாப்பா தமிழ்நாடு பக்தர்கள் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கிறார்கள். சாமியே சரணமையப்பா என்ற கோஷம் விண்ணை பிளக்கிறது. அந்த ஐயப்பா பக்தர்கள் இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னாலே அந்த வைப்ரேஷன்ஸ் அவ்வளவு வைப்ரண்ட்னே சொல்லுவாங்க. அப்படி அந்த ஒலி அதிர்வுகள் விண்ணை பிளக்கும், மண்ணை பிளக்கும், மக்களை ஒன்று சேர்க்கும். சிவபெருமானுக்கு 4 புதல்வர்கள் உண்டு. கணேசன், முருகன், ஐயப்பன், சண்டேஸ்வரன். இதில் இந்த சண்டேஸ்வரர் அப்படிங்கிறவர் தங்க அப்பாவை விட்டுட்டு சிவபெருமான் தான் எனக்கு தந்தை அப்படின்னு வந்தவர், மாடு மேய்க்கிறவர். அதனால் சிவபெருமானருக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு இடம் கொடுத்துருக்கிறார். எப்பவும் சிவபெருமானுக்கு இடதுகை பக்கத்தில் சண்டேஸ்வரர் உட்காந்துருப்பார். சிவபெருமானுக்கும் சண்டேஸ்வரருக்கும் நடுப்புற யாரும் போகக்கூடாது. பிரதோஷத்தன்னைக்கு அந்த சிவபெருமானை வணங்கு வருகிற போது சண்டேஸ்வரருக்கும் சிவனுக்கும் நடுப்புற போகக்கூடாது. அந்த சாமிகிட்ட போய் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு போன வழியே திரும்பி வந்துடணும். அந்த மாதிரி நந்திக்கும் சிவனுக்கும் நடுப்புற யாரும் வரக்கூடாது. அதுலேயும் ரொம்ப சிறப்பான இடம் வந்து இந்த ஐயப்ப சுவாமிக்கு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், வரலாற்றில் இந்துக்களிடத்துல இந்த சைவ வைணவ பேதம் ரொம்ப இருந்திருக்கு, ரொம்ப சண்டை போடுவாங்க. அதனால் அந்த சமயத்தில் மக்களை ஒன்றுபடுத்துவதற்கு நிறைய முயற்சிகள் நடத்திருக்கின்றன. இதில் தான் இந்த ஹரிஹர புத்திரன் என்று ஐயப்பனை வணங்குகின்ற இடம். அப்புறம் சங்கர நாராயணன் அப்படின்னு நாராயணன் தான் பார்வதி தேவியா வந்து சங்கரருக்கு இடப்புறத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனானப்பட்ட அப்பர் சுவாமிகளே அரியலால் நீதி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. திருவையாற்றில் இருக்கிற, திருவையாற்றை பற்றி இப்போ சொல்லாமல் வேற எப்போ சொல்கிறது? நாளைக்கு திருவையாறு ஜெய் 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 ஜெய்ன்னு அந்த தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனைகளால் அப்படியே அதிரும். அப்படிப்பட்ட அந்த திருவையாற்றில் சுவாமிக்கு பராசக்திக்கு உருவத்தில் வந்திருக்கிறது சாட்சாத் நாராயணன் தான். அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லி இருக்கின்றார். சங்கரநாராயணன் கோவில் என்று இருக்கிறது இந்த தென்காசி மாவட்டத்தில். அங்கேயும் நம்ம இதைத்தான் பார்க்கலாம். இதே அந்த அந்த ஒற்றுமையை வற்புறுத்துவதற்காகத்தான் இந்த ஹரிஹர புத்திரன் என்று அந்த வரலாற்றையும் சொல்லுகின்றார்கள். இந்த ஹரிஹரன் சாஸ்தா உத்தரவு போடுபவர். சாஸ்திரா அப்படின்னாக்கா கட்டாயமாக கட்டளை போடுபவர், அதாவது மீற முடியாத தண்ட நீதின்னு சொல்லுவாங்க. அதை மீறத்துக்கு யாரும் உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சாஸ்தா வேத காலத்திலிருந்தே
சங்கம் மருவிய காலத்திலிருந்தே அவர் பேர் இருந்திருக்கிறது. அதனால சீத்தலை சாத்தனார் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சாத்தான் அப்படிங்கிற பேர் இந்த கிறிஸ்தவ மதத்தில் சொல்லுகிற சாத்தான் இல்லை. இவன் சாத்திரன், சாத்திரக்காரன், சாத்தாங்குளம் அப்படின்னே ஒரு கான்செப்ட் உண்டு. அதனால சங்கம் மருவிய காலத்திலேயே இந்த சீத்தலை சாத்தனார் இந்த மணிமேகலை போன்ற காவியங்களை எல்லாம் எழுதினார் என்றெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்படிப்பட்ட அவர் ஸ்ட்ரிக்டா உத்தரவு போடுபவர். அவர் இறைவனுடைய சேவகனாக இறைவனுடைய உத்தரவாகிய சாஸ்திரத்தை மக்களிடத்திலே நடைமுறைக்கு கொண்டு வர ரொம்ப கண்டிப்பா வேலை செய்வார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய விவஸ்தித்தோ ஞாத்வா சாஸ்திர விதான உக்தம் கர்ம கர்த்தம் விஹார்கசி. சாஸ்திரம் எதுக்கு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை மனிதனை உணர்த்துவதற்கு சாஸ்திரம்தான் பெரிய சான்று அப்படின்னு பகவத்கீதை சொல்லுகிறது. கிம் கர்ம கிம கர்மேதி கவையோப்பேத்திர மோகிதாக தத்தே கர்ம பிரவக்ஷாமி. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்ற அந்த ஒழுக்கம் சார்ந்த நற்செயல்களை மனிதனுக்கு வற்புறுத்துவதுதான் சாத்திரம். அந்த சாத்திரத்தை நடைமுறைப்படுத்துகின்ற, உத்தரவு போடுகின்ற, அதை மீறினா தண்டிக்கிற, அதை பின்பற்றினா பரிசு கொடுக்கிற ஒரு ஃபோர்ஸ் வேணும் இல்லையா, ஒரு தேவ சக்தி வேணும் இல்லையா, அதுதான் சாஸ்தா. இந்த சாஸ்தா வரலாறு தமிழ் எவ்வளோ பழசோ அவ்வளோ பழசு. அந்த சாஸ்தா தான் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பந்தளம் அப்படிங்கிற ஊர்ல பந்தளராஜன் என்ற ஒரு குட்டி ராஜாவுக்கு மகனா பிறந்தார் என்பது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விளக்கரமாக பார்ப்போம். சிவபெருமானுக்கு 4 புதல்வர்கள். சண்டேஸ்வரன் சிவனை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டார். தீயவர்களை மயக்கி அவர்கள் அமுதம் உண்பதை தடுத்த திருமால் மோகினி அவதாரம் எடுத்தார். ஒரு தடவை இந்திரன் முதலியவர்களுக்கு கொஞ்சம் அகம்பாவத்தினால அவர்களுடைய உடல்ல ஒளி மழுங்கிப்பட்டது. தேவர் என்ற சொல்லுக்கு ஒளி உடையவர்கள்னு அர்த்தம். அந்த தேவர்கள் என்ன பண்ணினாங்க, துர்வாச முனியை அவமானப்படுத்தினதுனால துர்வாச முனியோட சாபத்தினால தேவர்களுக்கு ஒளி போயிடுச்சு. அப்ப அவங்க போய் துர்வாச முனிவரே கேட்குறாங்க. அப்ப துர்வாச முனிவர் பிரம்மாவை போய் கேளுங்க அப்படிங்கிற போது பிரம்மா சொல்றாரு, நீங்க 1000 வருடங்கள் தவம் இருந்து பார்க்கடலை களையுங்க. அந்த பார்க்கடலை களையறதுக்கு வாசுகி என்ற பாம்பை தலையாகவும் அதை திருமாலை ஒரு மத்தாகவும் பயன்படுத்தி கொண்டு கடையுங்க. எவ்வளவு பெரிய அந்த பார்க்கடலை கடைவதற்கு தலைப்பகுதியை அசுரர்கள் பிடித்து கொள்வார்கள், வால் பகுதியை தேவர்கள் பிடித்து கொள்ளட்டும். அப்ப அந்த பார்க்கடலில் இருந்து அமுதம் வரும். அந்த அமுதத்தை உண்டால் தேவர்கள் திரும்பவும் ஒளி பெறுவார்கள், தங்கள் ராஜ்யத்தை பெறுவார்கள், தங்கள் அதிகாரத்தை பெறுவார்கள், தாங்கள் தேவர்கள் நல்லவர்கள் என்ற அந்தத்தை பெறுவார்கள் என்று துர்வாச முனியே சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப தேவர்கள் திருமாலுடைய உதவியோட பிரம்மாவினுடைய ஆசீர்வாதத்தால பார்க்கடலை கிடைக்கிறாங்க. பார்க்கடல் ஒரு பானையில அமுதம் வருகின்றது. அந்த அமுதத்திலிருந்து பல விதமான பொருள்கள் எல்லாம் வருது. கௌஸ்துபம் என்ற மணி, உச்சேஸ்ரவத் என்ற குதிரை, பாரிஜாத்தம் என்ற மலர், இந்திரன் என்ற தேவதை, மகாலட்சுமி என்ற பெண், இப்படி தன்வந்திரி என்ற மருத்துவர், இப்படி பல பொருள் வருது. அதெல்லாம் பல பரல் எடுத்துக்கிறாங்க. கடைசியே மகாலட்சுமியை திருமால் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்ப அமுதத்தை நான் கொடுப்பேன் நீ குடிப்பேன் என்று ஒரு சண்டை வருது. அப்போ அசுரர்கள் பாயசம் குடிச்சா அவங்க நிரந்தரமான வாழ்க்கையை பெற்றுவிட்டா உலகம் அழிஞ்சு போயிடும் என்று மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமுதம் இந்த அசுரர்களுக்கு கிடைக்காதல் தேவர்களுக்கு கிடைக்கும்படியாக அந்த கொஞ்சம் வஞ்சனராது அப்படி பண்ணினா. நல்லதை நிலைநிறுத்த கண்ணனே பல தடவை வஞ்சனை செஞ்சிருக்கிறான். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்த பிறந்த அழியும் மானிடர்கள் வாழுகின்ற உலகத்துல 100க்கு 100 நல்லவன் இருந்தா வாழ முடியாது. அதனால 100க்கு 100 தங்கத்தால செஞ்ச மாலை இருக்கு பாருங்க, அதை கழுத்துல நீங்க போட்டுக்க முடியாது. அதனோட வெயிட் தாங்காம அந்த மாலை அருந்து விழுந்துடும். அதனால அதை போல
கொஞ்சம் போல பொன்னை கலப்பார்கள். அதனால புரை சீர்ந்த நன்மை படைத்த பொய்மையும் வாய்மையிடத்து அப்படின்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி பிறருக்கு நன்மை செய்வதற்காக கொஞ்சம் போல பொய் சொல்வது அது சத்தியமாகவே கருதப்படும். அப்படி பராசக்தி மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமுதத்தை பகிர்ந்து கொடுத்தா. இந்த சமயத்தில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு நம்ம மிருதங்க பாபு ஒரு காட்சியை அறிமுகப்படுத்தி வச்சார். மாயாபஜார் என்று விஜயா ஸ்டுடியோவில் எடுத்த ஒரு சினிமா. அதில் அந்த மாயாபஜாரில் அபிமன்யுவும் அவனுடைய சகோதரர்களோ அந்த இடும்பி வீட்டுக்கு போவாங்க. அவங்க வராத விருந்தாடி வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த அபிமன்யுவுக்கு ஒரு டான்ஸ் ட்ராமா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. அதில் இந்த மோகினி ஆட்டம் கதையை காமிப்பாங்க. அந்த மோகினி வேஷம் போட்ட அம்மா எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவாங்களோ அந்த மாதிரி அந்த அசுரன் வேஷம் போட்டவன் இருக்கான் பாருங்க, அவன் அவ்வளோ பிரமாதமாக ஆடுவான். அதாவது இந்த சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெயின் அந்த அக்ரோபேட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுகிற அந்த சர்க்கஸை அந்த கோமாளி ரொம்ப வேடிக்கையாகவே செஞ்சுட்டு போடுவான். அந்த மாதிரி இந்த மோகினி அம்மா ரொம்ப அந்த நாட்டியத்தோட கிராமர் படி ஆடுகின்ற அந்த நாட்டியத்தை அந்த அசுரன் அவ்வளோ அலட்சியமாக ஆடிட்டு போடுவான். அது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த டான்ஸ். அப்போ அந்த மோகினி அந்த அசுரனை அழித்தாள். அப்படிப்பட்ட அந்த மோகினியை பார்த்து சிவபெருமான் மையல் கொண்டார். சிவபெருமானுக்கும் அந்த மோகினிக்கும் பிறந்தவர் தான் ஹரிஹர சுதன், ஹரிஹர புத்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயப்ப சுவாமிகள். அந்த ஐயப்ப சுவாமிகள் அவருக்கு ஹரிஹர புத்திரன் என்ற பெயர் ரொம்ப புகழ்பெற்றது. சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் பிறந்த குழந்தை சபரிமலை ஐயப்பன் ஆவார். ஐயப்பனுக்கென்றே தனி கோவில்கள் உண்டு. ரொம்ப வருஷம் மெட்ராஸில் ஐயப்பனுக்கு கோவில் இல்லாமல் இருந்தது. அப்புறம் நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்திலேருந்து ஜனங்கள்லாம் அவ்வளோ தூரம் போவதற்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப அழகான அந்த ஐயப்பன் கோவிலை ஐயப்பன் தாங்கல்ல கட்டினாங்க. அந்த மாதிரி நம்ம நாகர்கோவில்லையும் ரொம்ப அழகான ஒரு ஐயப்பன் கோவில், நல்ல பெரிய ஏரியாவை வளர்ச்சி எடுத்து ரொம்ப அழகாக நல்ல விரிவாக ரொம்ப அற்புதமான ஐயப்பன் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். சங்க காலத்திலேயே சாஸ்தா என்றும் சாத்தன் என்றும் குறிப்பிடப்படுவது ஐயப்பனை தான் என்று ஒரு கருத்து இருக்கிறது. சீத்தலை சாத்தனார் என்பவர் சாத்தன் என்ற பெயர் கொண்டு உடையவர். சாஸ்தன் என்ற சொல்லுக்கு அதிகாரம் கொண்டவர், உத்தரவு போடுபவர் என்று பொருள். ஒரு காலத்தில் சபரிமலைக்கு செல்வது மிகவும் கடினமாக இருந்தது. புலிகள் அடர்ந்த மலை காடுகளுள்ள இடம் சபரிமலை. ராமாயணத்தில் வரும் சபரி வாழ்ந்த இடம் இது என்றும் கூறுகிறார். இதெல்லாம் கன்ஃபார்ம்டு, இதெல்லாம் அன்கன்ஃபார்ம்டு. இதெல்லாம் பற்றிய அந்த செவியொலி செய்திகளை ஒன்று திரட்டும் போது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க இந்த என்டையர் தண்டகாரண்யமே மத்திய பிரதேசத்துக்குள்ளே அடங்கி விடுகிறது. மத்திய பிரதேசத்துக்கு தெற்க ராமர் வந்ததா வரலாறு கிடையாது, அதனால் அதுதான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க ராவணனுடைய ராஜ்யம் தெற்கே தண்டகாரண்யம் வரலையும் வருந்தது, அதனால் ஒவ்வொரு தடவையும் ராவணன் இந்த தண்டகாரண்யத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்களிடத்துல அந்த தண்டகாரண்யத்தை பார்த்து கொள்கிற பொறுப்பை கொடுத்தான் அப்படின்னு ஒரு செய்தி. இதுக்கெல்லாம் லிட்டரரி எவிடன்ஸே கிடையாது. அவங்க தன்னுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி சொல்லுவதுதான். இதுக்கு இலக்கிய சான்றுகள்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போது சபரிமலை போவது எளிதாகிவிட்டது. இந்து மதத்தில் மலைகள் எல்லாம் கடவுளாக வணங்கப்படுகின்றன. அதனால ஆதிசங்கரர் தசநாமி சம்பிரதாயம் என்று ஒன்று உண்டாக்கினார். சன்னியாதிகளை 10 பிரித்து கிரி பர்வத, வன அரண்ய, தீர்த்த சாகர, இந்திர சரஸ்வதி பாரதி, இப்படி 10 பிரிவுகளை உண்டாக்கினாங்க. ஆசிரம, புரி,
இப்படி இந்த 10க்கு தர்சனாதி சம்பிரதாயம்னு பேர். அதுல ஒன்றுக்கு பேரு கிரி பர்வத அப்படின்னு வச்சிருக்காங்க. கிரினாலே மலை, புரி என்ற பர்வத என்றாலே மலை. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரானந்தகிரி அப்படின்னு ஒரு தமிழர் மவுண்ட் அபுல அவர் நிறைய தவம் பண்ணியிருக்கிறாரு. அவரை நான் மவுண்ட் அபு போகும்போது அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் அவர் தமிழர்னு தெரிஞ்சது, கேரத்துக்கு வந்தார். இப்படி இந்த கிரி என்பது இந்த இறைவனுடைய நாமங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. இமயமலை கடவுள், இமயமலையை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். அதில் காளிதாசன் இமயமலையை பூமியின் மானத்தை காப்பாற்றுகின்ற முதுகெலும்பு அப்படின்னே சொல்லியிருக்கிறாரு. விந்தியமலை, விந்தியமலை தான் இந்த ஒரு பெரிய கடல் இருந்து அந்த கடலுக்கும் இந்த தெற்கத்திய பீடபூமிக்கு நடுப்புற இடைப்பட்ட அந்த விந்தியமலை இருந்தது. அகத்தியர் வந்து அந்த விந்தியமலையை தாண்டி இங்க வரபோது, விந்தியமலையே நீ ரொம்ப வளர்ற, இது போற வரவங்களுக்கு ரொம்ப தடையா இருக்கு, அதனால நீ வளரக்கூடாது, நான் தெற்க இருந்து திரும்பி வந்த அப்புறம் வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாரு. அப்படிப்பட்ட அந்த விந்தியமலை மிக உயர்ந்தது. விந்தியாச்சல பர்வதத்துல பராசக்தி குடி கொண்டிருக்கிறார். ஏழுமலை நமக்கு எல்லாரும் தெரியும், சப்தகிரி சப்தகிரி என்று இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க திருப்பதி பாலாஜியை கொண்டாடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கிட்டத்தட்ட பம்பாயிலிருந்து இந்த பாலக்காடு கணவாய் வரை கண்டினியூஸ் வால். அதை மீறி ஒண்ணுமே வர முடியாது. அதனால அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை சஹயாத்ரின்னு சொல்லுவாங்க. அதை பெனிட்ரேட் பண்ணி அதை தாண்டி மேலே போக பாலக்காட்டில் ஒரு இடம், அதுக்கப்புறம் இந்த செங்கோட்டை கணவாய், இப்படி 2-3 இடங்கள் தான் இருக்கு. அதை அப்படி பெனிட்ரேட்டே பண்ண முடியாது. உயரமும் ஜாஸ்தி, அகலமும் ஜாஸ்தி, டென்சிட்டியும் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட அந்த சஹயாத்ரி மலையில காவிரி உற்பத்தி ஆகுதெல்லாம் வேற விஷயம். அப்படிப்பட்ட அந்த சஹயாத்ரி மலையே ரொம்ப புனிதமானது. அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படி இல்லை. விசாகப்பட்டினத்திலிருந்து இந்த நீலகிரி வரலையும் பல ஆறுகள் கிழக்கு நோக்கி ஓடுவதனால அது கட் பண்ணி இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைங்கிறது ஒரு கண்டினியூஸாகவே இருக்காது. மலை விட்டு விட்டு பல துண்டுகளாக இருக்கிறது. பழனிமலை, சபரிமலை தனித்தனி மலைகள் ஆகும். அதனால நம்ம ஜனங்களுக்கு மலையை எங்கேயாவது பார்த்தா அது மேல ஒரு முருகனுக்கு கோவில் கட்டிடுவாங்க. அதனால குன்றுதோர் ஆடும் குமரன் என்றே பெயர். தஞ்சாவூர் ஜில்லால மலையே கிடையாது. அந்த இடத்துல தான் சுவாமி வந்து சாட்சாத் சிவபெருமானுக்கே ஓங்காரத்தை பற்றிய பொருளை விளக்கி சொன்னார். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, சுவாமி மலை என்று ஒரு கட்டுமலை, ஒரு செயற்கை குன்று, அங்கே கொஞ்சம் மேடான இருந்த இடத்துல கல்லால் ஒரு கோவில் மாதிரி கட்டி அதை மலை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாவனையாக தான் மலைன்னு சொல்கிறது. அதான் மலைன்னு சொல்கிறதே ரொம்ப மிகை தான். கொஞ்சம் உயரமான கட்டடம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். சைவ வைஷ்ணவ பேதங்களை, சண்டைகளை, தத்துவ வேறுபாடுகளை நிறுத்துவதற்கு பல முயற்சிகள் நடந்துள்ளன. ஆனால் சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் தத்துவ ரீதியாக ரொம்ப பேதம் இருக்கிறதா நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட விசிஷ்டாத்வைத்தம் போன்ற ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொள்வது தான் சைவ சித்தாந்தம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது வந்து இந்த விசிஷ்டாத்வைத்தத்தை போன்ற ஒரு தத்துவமாக தான் இருக்கும். சில வேறுபாடுகள் இருக்கத்தான் இருக்கும், ஆனாலும் கூட ரொம்ப பெரிய வேறுபாடு அப்படின்னு. ஆனால் ரெண்டு பேரும் திட்டவட்டமா அத்வைதத்திலிருந்து வேறுபடுவார்கள். சங்கரநாராயணன் ஏற்கனவே சொன்னேன், சபரிமலை ஏற்கனவே சொன்னேன், ஐயப்பன், ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் என்ன பண்ணுவார், ராமர் வந்து சிவனுக்கு ஒரு கோயில் கட்டினார். திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருஞான சம்பந்தர், இவரை விட பெரிய மகான்கள் உண்டா? 20 பாட்டு. எப்படி வந்து திருமால் கட்டிய கோவில், திருமால் கட்டிய கோவில், திருமால் கட்டிய கோவில் என்று ராமேஸ்வரத்தில் இந்த சைவ வைஷ்ணவ பேதம் அவ்வளோ பெருசாக இல்லாத அந்த 688 to 704 தானே
திருஞான சம்பந்தர காலம், அந்த காலத்திலே எழுதியிருக்காங்க. அதனால மக்கள் மனம் மாசுபடாத இந்த பேதங்கள் ரொம்ப இல்லாத ஒரு காலத்துல சிவனுக்கு திருமால் கோயில் கட்டியிருக்காருங்கிறத சொல்றாங்க. அந்த மாதிரி காசியில திருமாலை சிவபெருமான் நாமம் சொல்றார். சாட்சாத் ராமகிருஷ்ண பரமஹம்சரே காசிக்கு போன போது காசியில சிவன் இறந்தவர்களுடைய காதில் ராமநாமம் சொல்வதை கண்ணால் பார்த்துருக்குறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் சொன்னதில் ஒன்று போயினாலும் நான் சொன்னது எல்லாம் போயின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட சத்தியசந்தர் எப்படி சிவன் அந்த இறந்தவர்களுடைய காதில் ராமநாமத்தை ஓதுகிறார். ஆனால் இதை ரொம்ப தீவிரமான வைஷ்ணவ பக்தர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, தீவிரமான சிவபக்தர்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களாம் ரொம்ப ரொம்ப நமஸ்காரம் பண்ணுவோம். அம்மா எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பக்தி எல்லாம் இல்லை, நாங்கள் ஏதோ சாதாரண பக்தர்கள், உங்கள் ஆசீர்வாதத்துலேயும் நாங்கள் கொஞ்சம் கோழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிவனும் வேண்டும் ராமனும் வேண்டும். அதனால் நம்ம அந்த சபரிமலைங்கிற கான்செப்டை ஏற்றுப்போம். சிவனும் அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு இந்த ரெண்டையும் ஒன்றுபடுத்துகின்ற அந்த முயற்சிகளை நாம் வரவேற்போம். ஆனால் 8வது 10வது நூற்றாண்டுக்கு முற்பட்ட அத்தனை சிவாலயத்திலையும் சிவபெரும் திருமாலுடைய சந்நிதி இல்லாத சிவாலயமே கிடையாது. சுந்தரர் பாடின திருச்சுழிக்கு நான் அடிக்கடி போவேன். அங்கே திருச்சுழிநாதர் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமாள் சன்னதி இருக்கு. சுச்சீந்திர கோயிலில் பெருமாளுக்கு தனி சந்நிதி இருக்கு. திருவண்ணாமலை கோவிலில் சந்நிதி இருக்கு. ஏன்? வைஷ்ணவர்களுடைய 108 திருப்பதியில நிலாத்துங்கள் தங்கள் பெருமான் அப்படிங்கிறது ஏகாம்பரநாசர் கோவிலுக்குள்ள இருக்கு. கல்லூரி திரான்கிறது காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள இருக்கு. உருகும் உள்ள பெருமாள் அப்படின்னு கந்தக்கோட்டத்துக்குள்ளேயே பெருமாள் கோவில் இருக்கு. சிதம்பரத்தில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையே இல்லை. நம்முடைய முன்னோர்களெல்லாம் இந்த பேதங்கள் இல்லாமல் ஒன்றாகிய பரம்பொருள் தான். யோயதாமாம் பிரபத்தந்தே தாம் தத்தையோபதாமகம் யோ 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 யோம் தரும் பக்தி ஸ்ரத்தையா அடைச்சி வச்சுட்டா தம் தம்மே தாமே விததாமியகம். உனக்கு எந்த வடிவத்தில் பகவானை வணங்கணும்னு தோன்றதோ அதில் நீ வணங்குப்பா, அதில் நான் உனக்கு காட்சி தரேன் என்று பகவத்கீதை இந்த மாசானாம் மார்க்க சீர்ஷத்தில் சொல்லுகிறார். அதனால் இறைவன் பரால நம்ம சண்டை போடுவது இறைவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரை நாராயணனா வணங்கலாம், சிவனா வணங்கலாம், ரெண்டும் கலந்த திருமேனியா வணங்கலாம், ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட மேனியா வணங்கலாம், எப்படி வேணாலும் வணங்கலாம். யோ யோ யாம் யாம் தனும் பக்த ஸ்ரத்தையார்த்தம் வச்சதி தஸ்ய தசாசலாம் ஸ்ரத்தாம் தாமே விததாம் மெகம். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை நானே பூர்த்தி செய்கிறேன் அப்படிங்கிறார். எந்த பர்பஸுக்காக நம்ம பெரியவர்கள் ஒவ்வொரு சிவாலயத்திலும் விஷ்ணுனுடைய சன்னதியை வச்சாங்களோ அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரியவங்கள்ட்ட இருந்து நம்ம என்னதான் பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம்? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கணும். அப்புறம் ஒரு தடவை சண்டை போடுறதுன்னு ஆரம்பிச்சுக்கோ வச்சுக்கோ, அப்புறம் அந்த சண்டை நிற்காது. ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா திரிஞ்சு போனாங்க, ஒன்றா இருக்க முடிஞ்சுதா? மொழி பெறால அவங்களால ஒன்றா இருக்க முடியாது. அவங்களுக்குள்ள சண்டை போட்டு இப்போ 2ஆக போனாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து முஸ்லீம் நாடுன்னு பிரிஞ்சு போனாங்க, அவங்களால ஒன்றா இருக்க முடியா? இப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷ் சண்டை போட்டு அவங்க 2ஆக பிரிஞ்சு போனாங்க. அதனால் சண்டை போடுறதுன்னு ஆரம்பித்தா அந்த சண்டை எங்கே போய் நிற்கும்னு யாரும் சொல்ல முடியாது. அது எல்லாத்தையும் நாசம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் போய் நிற்கும். ஐயப்பனுக்கு ஹரிஹரபுத்திரன் என்ற பெயர். கழுத்தில் தங்க மணி அமைந்ததால் அவருக்கு மணிகண்டன் என்ற பெயர். இந்த மணிகண்டன்கிற பேர் ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பூதநாதன் என்ற பெயர். அவருக்கு பஞ்சபூதங்களுக்கு தலைவராவார். சிவபெருமானுக்கு நிறைய கணங்கள் உண்டு. கணம்னாக்க ஆர்மியில் வெவ்வேறு டிவிஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாம்பு படை, தேள் படை, பூதப்படை,
பிசாசு படை, அப்படி படைகள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் தலைவர் உண்டுவார். அந்த கணங்கள்னு சொல்லுவாங்க. அந்த குரூப்புக்கு கணம்னு பேர். அந்த கணனுக்கு நாதம் தான் கணபதி. அந்த மாதிரி ஆயம், காற்று, நெருப்பு, நீர், மண் என்று இந்த பூமியை 5ஆ பிரிச்சார் பகவான். அதுக்கு இந்த பஞ்சபூதங்களுக்கு தலைவராயிருக்கிறவர் தான் பூதநாதன். பூதநாதன் அப்படின்னு சபரிமலை ஐயப்பனுக்கு பூதங்களுடைய தலைவர். அப்ப சேர்மானுடைய படைகளுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் இந்த பூதநாதர். அவர் பஞ்சபூதங்களுக்கு தலைவராவார். ஐம்புலன்களை அடக்கி ஆண்டதால் ஐயப்பன் எனப்படுவார். பகவத்கீதையினுடைய மொழியை படிச்சிங்கன்னா, தவம் என்பதே பொறிவாயில் ஐந்தவித்தான். நம்முடைய கண்ணு, நம்முடைய காது, நம்முடைய மூக்கு, நம்முடைய தோல், நம்முடைய சுவை நாக்கு, இந்த 5ஐயும் அடக்குவது தான் தவம். பொறிவாயில் 5 அவித்தான். அப்ப இந்த 5க்கும் ஞானேந்திரியங்கள்னு பேர். இந்த 5ஐயும் ஒன்றிணைப்பது எது? நம்ம மூளைதான். இதை பத்தி வேதத்துல ரொம்ப அழகா வருது. நம்ம கண்ணால பார்க்கிற போது கண்ணு, மனம் கண்ணுல பொருந்துகிறது. காதால கேட்கிற போது மனம் காதுல பொருந்துகிறது. மூக்கால முகருகிற போது மனம் மூக்கோட ஒன்று சேருகிறது. தோலால தொட்டு உணர்கிற போது மனம் தோலோடு இணைகிறது. நாக்கால சுவைக்கிற போது மனம் நாக்கோடு இணைகிறது. அப்ப இந்த மனம்ங்கிறதுக்கு என்னையா வேலை? இந்த 5 புலன்களையும் ஒன்றிணைப்பது. அப்போ அந்த மனம் அந்த புலனோட இணையவில்லை என்றால் கண்டு பார்த்து கொண்டே இருக்கும். என்னப்பா, முன்னாடி இதை கொண்டு இப்போ ஒரு பொருளை வைக்கிறேன், நீ பார்க்கவே இல்லையே. நான் 10 தடவை கூப்பிடுறேன், நீ கேட்கவே இல்லையே. காதில் அந்த ஓசை விழுது, ஆனால் மனசு எங்கேயோ இருக்கு. அப்போ நம்ம கேட்பது காதால இல்லை, நம்ம பார்ப்பது கண்ணால இல்லை, நம்ம முகர்வது மூக்கால இல்லை, நம்ம சுவைப்பது நாக்கால இல்லை, நம்ம தொட்டுணர்வது தோலால இல்லை. இந்த 5க்கும் பின்னாடி நமக்கு மனம் என்ற ஒரு கருவி இருக்கிறது. அதுதான் பார்க்கிறது, கேட்கிறது, சுவைக்கிறது. அப்படியே வேதம் சொல்லுகிறது. அதனால மனம் பொறிகளோடு பொருந்துவதனாலே அந்த மின்சார கனெக்ஷன் இருந்தால் தான் லைட் எரியும். அப்படி அந்த மனம் என்பது தான் அடிப்படையான சக்தி. அது 5 பொறிகளோட சேர்ந்து செயல்படுகிறது. அதனால தான் மனத்தை அடக்குவது பொறிவாயில் 5 அவித்தான் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். 5 புலன்களை அடக்கி ஆண்டதால் ஐயப்பன் எனப்படுவார். தர்ம கட்டளையை போடுவதால் தர்ம சாஸ்தா எனப்படுவார். அப்போ அவருக்கு இந்த தர்மத்தை அறக்கட்டளையாக போடுவார். நம்ம சாஸ்திரங்களில் தர்மத்தை செயல்படுத்துவதை பற்றி பல நிலைகள் சொல்லப்படுகின்றன. அப்போ வேதங்கள் என்ன பண்ணும்? அது தண்டநீதி. நீ அப்படி நடக்கலைன்னா உன்னை தண்டிப்பேன், அது சாஸ்திரம். அதுக்கு அடுத்தது ராஜா மாதிரி ராஜநீதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது காவியம். காவியம் என்ன பண்ணும்? சுகிருத் சம்ஹிதான்னு பேரும். இப்போ ராமாயணம் இருக்குது, மகாபாரதம் இருக்குது, தர்மசாஸ்திரம் இருக்குது. அப்பா இப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணாதப்பா என்று உங்கள் சிநேகிதன் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கண்டிப்பு, கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் பிடிவாதம், கொஞ்சம் எதிர்பார்ப்பு, கொஞ்சம் பயமுறுத்தல் எல்லாம் கலந்து கலவையில் நண்பன் சொல்லுவான். இதுக்கு சுகிருத் சம்ஹிதைன்னு பேர். இன்னும் நம்ம காவியங்கள் இருக்கு, ரகுவம்சம் இருக்கு, கம்பராமாயணம் இருக்கு. அந்த மாதிரி காவியங்கள் இருக்கு. அது எப்படி சொல்லும்? கந்த சம்ஹிதான்னு பேர். ஒரு மனைவி கணவனுக்கு எப்படி சொல்லுவா? அவ்வளோ அன்பா இதமா, அவருக்கு எப்படி பொறுமையா சொன்னா புரியுமோ அப்படி சொல்லுவோம். அப்போ நம்ம பண்பாட்டில் ஒரு மனிதனை புரிய வைப்பதற்கு பல லெவல்ல வேலை செய்வாங்க. எப்படியாவது பண்ணி புரிஞ்சுக்கோ என்று அவர்கள் சொல்லுவார். அப்படி இந்த தண்டநீதி அப்படிங்கிறத பின்பற்றுவது இந்த சாஸ்திரம். அதனால சாஸ்தா தண்டிச்சிருவார். உதயணன் என்ற கள்வர் தலைவன்
கேரளத்தின் கிழக்கு பகுதியில் கொள்ளையடித்து மக்களை துன்புறுத்தி வந்தான். அங்கு பந்தளம் என்ற சிறு நாளும் இருந்தது. அந்த பந்தள ராஜாக்கு குழந்தையா பிறந்த இந்த ஐயப்ப சுவாமிகள் அந்த உதயணனை அடக்கி ஆண்டார். இதை வீடியோவெல்லாம் எடுத்திருக்காங்க, சினிமாவெல்லாம் காட்டுவாங்க. இந்த ஐயப்பன் சினிமாவில் இதெல்லாம் ரொம்ப காட்டுவாங்க. பரசுராமர் கேரளத்தை கடலிலிருந்து மீட்டெடுத்தார். இப்பூமியில் ஐயப்பன் பல தோற்றங்களில் காணப்படுகிறார். குளத்துப்புழாவில் அவர் குழந்தையாக காட்சியளிக்கிறார். எப்படி நம்ம முருகனை பாலன், குமரன், விருத்தன் என்று பல நிலைகளில் பார்க்கிறோமோ அந்த மாதிரி ஐயப்பனை 3 நிலைகளில் பார்க்கறது உண்டு. குளத்துப்புழாங்கிற இடம், அது கொஞ்சம் சபரிமலைக்கு மேற்க இருக்கு. அங்கே அவர் குழந்தை தோற்றம் தருகிறார். ஆரியங்காவு அவரை பிரம்மச்சாரி தோற்றத்தில் காட்டுகிறது. ரொம்ப நைட்டிக பிரம்மச்சாரி. அச்சன் கோவிலில் அவரை இல்லறத்தவராக காட்சி அளிக்கிறார். அவருக்கு பூர்ணா புஷ்கலா அப்படின்னு 2 மனைவியர் உண்டு அப்படின்னு சொல்றாரு. பூர்ணாலும் புஷ்கலாலும் அர்த்தம் ஒன்று தான். புஷ்கரம்னாக்க நிறைவுன்னு அர்த்தம். அதனால இந்த புஷ்கரம்னே அஜ்மீரில் ஒரு ஸ்வயம் வக்த க்ஷேத்திரம் இருக்கு. திருமால் தானே தோன்றிய ஒரு க்ஷேத்திரம். அப்போ புஷ்கரம் என்றாலே நிறைவுன்னு அர்த்தம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கோதாவரியில், நர்மதாவில், கிருஷ்ணாவில், காவேரியில் புஷ்கரம், அப்புறம் தாமிரபரணியில் புஷ்கரம் 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 புஷ்கரம்னே பெரிய விழாக்கள்லாம் கொண்டாடினான். அப்போ புஷ்கரம்னு நிறைவுன்னு அர்த்தம். அப்போ பூர்ணாவும் புஷ்கலாவும் ஐயப்ப சுவாமிகளுடைய மனைவியரா? ரித்தியும் சித்தியும் பிள்ளையாருடைய மனைவியா? வள்ளியும் தேவியானையும் முருகனுடைய மனைவியா? சாயாவும் சுவர்ச்சலாவும் சூரியனுடைய மனைவியா? ஸ்ரீதேவியும் பூதேவியும் திருமாலுடைய மனைவியா? அவர்களுடைய சக்தி. நம்ம முதுகு தண்டுக்குள்ள சுஷும்னா என்ற அத்தனை நாடிகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு நாடி இருக்கிறது. அந்த நாடிக்கு இடது பக்கம் நம்முடைய எமோஷன், நம்முடைய அன்பு, நம்முடைய உணர்ச்சி வசப்படுதல், நம்முடைய மொழி அறிவு, இந்த லேட்ரல் திங்கிங்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதனுடைய உணர்வு மையங்கள் இருக்கு. அந்த சுஷும்னாக்கு வலது பக்கத்துல அறிவு சார்ந்த ஒரு நாடி இருக்கிறது. அதனால நடுப்பறை இருப்பது இந்த அறிவும் அன்பும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்கின்ற சமநிலை. இடது பக்கத்தில் இருப்பது மொழிக்கும் லேட்டரல் திங்கத்துக்கும் அன்புக்கும், அன்பின் வழி இது உயிர்நிலைங்கிறாரே வள்ளுவார், அந்த அன்புக்கும் முதலிடம் கொடுக்கிற இடம். வலது பக்கத்துல இந்த அறிவுக்கு முக்கியத்துவம் எடுக்கிறோம். எந்த தெய்வமா இருந்தாலும் பிள்ளையாருக்கே தொய்மா துராயின்னு ஒரு நமஸ்கார மந்திரம் உண்டு. 2 அம்மாக்களை உடைய. யாரு 2 அம்மா? கங்கையும் பார்வதியும். கங்கையும் பார்வதியும் சிவனுக்கு மனைவியா சொல்ற ஒரு சம்பிரதாயம் உண்டு. 2 மனைவின்னு அர்த்தமா? அந்த சுஷும்னா என்ற ஒன்று அறிவு என்றும் அன்பு என்றும் 2ஆக பிரிந்து உலக வாழ்க்கையில செயல்படுகிறது. இதைத்தான் நம்ம பெரியவர்களை இப்படி தத்துவமெல்லாம் சொன்னா ரொம்ப குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால முருகனுடைய வள்ளி தேவயானை, பிள்ளையாருடைய ரித்தி சித்தி, திருமாலுடைய பூதேவி ஸ்ரீதேவி, ஐயப்பனுடைய பூர்ண புஷ்கலா, சூரியனுடைய சாயா சுவர்ச்சலா, சிவபெருமானுடைய கங்கை பார்வதி, இதெல்லாம் அவர்களுடைய உணர்ச்சி மையங்கள். அவர்களுடைய உடம்பில் இருக்கிற நாடியில உணர்வுகள் பயன்படும் பாதைகள். அதனால இதெல்லாம் அப்படியே ரொம்ப லிட்டரலா எடுத்துக்கொண்டாக்க இந்த காலத்துல ஒரு மனைவியை வச்சு குடும்பம் நடத்துறதே விலைவாசி ரொம்ப கூடி போச்சு, வீட்டு வாடகையே கொடுக்க முடியல. மெட்ராஸில் இருக்கிறவங்கெல்லாம் தண்ணி எலக்ட்ரிசிட்டி பில்லு வீட்டு வாடகைக்கு சமமாக வருது, இல்லை 2 குடுத்தனம் வச்சா எப்படி நடத்துறது? அதனால் இதெல்லாம் ஒரு உபச்சாரமாக சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய சக்திகள் பல பலவாக பிரியும். வேதத்தில்
இறைவனுடைய சக்தி 72,000 பிரிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாம் வருது. அதனால இதை அப்படியே லிட்டரலா மனைவி என்று எடுத்துக்கொள்ளாமல் இறைவனுடைய அன்பு சக்தி, அறிவு சக்தி என்ற இரண்டாக வருகிறது. அது மட்டும் அல்ல, அந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று எப்போதும் இணைந்து பயன்படுகிறது அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. அவர் சபரிமலையில் வானப்பிரத்தராக காட்சி தருகிறார். பொன்னம்பலமேடு காந்தமலையில் அவர் தலை சிறந்த யோகியாக நிற்கிறார். அதனால ஐயப்பனை யோக சாஸ்திரத்தில் ரொம்ப நிலையில இருப்பவராக இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 2 முழங்காலையும் சேர்த்து ஒரு பட்டையால கட்டியிருப்பார். அதுக்கு பேர் யோக பட்டம்னு பேர். இந்த யோக பட்டம் பிள்ளையாருக்கு உண்டு, இந்த யோக பட்டம் தட்சிணாமூர்த்திக்கு உண்டு, இந்த யோக பட்டம் ஐயப்பனுக்கு உண்டு. அந்த முழங்கால் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருந்தா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை எளிதாக்குவதற்காக இந்த யோகா பட்டம் என்ற அது துணியாலையும் இருக்கும். இப்போ இந்த காலத்துலலாம் லைட் மெட்டலில் கூட வருது, பட்டில் வருது. அப்படி இந்த 2 முழங்காலையும் சேர்த்து கட்டி வச்சிருந்தா தியானம் பண்ணுவதற்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். பொன்னம்பலமேடு காற்றுக்குள் இருக்கிறது, சபரிமலைக்கு கிழக்கே இருக்கிறது. மகர சங்கராந்தி அன்று பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தெரிகிறது. அதாவது உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஜோதி தெரிஞ்சா வெளியில் இருக்கிற ஜோதி நிஜமானதா செயற்கையா அப்படிங்கிற சண்டையிலெல்லாம் மனுஷன் ஈடுபடவே மாட்டான். இந்த மாதிரி கான்ட்ரவர்சி எல்லாம் இந்த பொழுது போகாதவங்கெல்லாம் ஈடுபடுறது. உள்ளத்திலுள்ள தேஜோசி தேஜோமயி தேகி என்றே சொல்லுகிறது வேதம். சுவாமி விவேகானந்தர் யாரை பார்த்தாலும் உன் தலையில ஒரு ஒளி தெரியுதா அப்படின்னு தான் கேட்பேன். இறைவனுடைய அருளினுடைய முதல் வெளிப்பாடே ஒளிமயமான சுரூபமாகத்தான் அவர் நமக்கு காட்சி அளிக்கிறார். ஐயப்பனுக்கு கலியுக வரதன் என்று பெயர், தாரக பிரம்மன் என்று பெயர். இந்த உலக வாழ்க்கையை தாண்ட செய்பவர். சபரிமலை கடல் மட்டத்திற்கு 3000 அடிக்கு மேலே இருக்கிறது. போகும் வழியில் 6000 அடி சிகரங்களும். சபரிமலைக்கு நடந்து போவதே விரதமாகும். இயேசுதாசருடைய இந்த அறிவராகம் இருக்கு பாருங்க, என்ன சக்க போடு. நான் ஒரு தடவை பாரசாரதி சபாவில் இந்த ஜிம்மி பில்டிங் ஏற்ற மாதிரி எங்கள் சபாவில் இயேசுதாஸ் பாடினார். பாடி கச்சேரியெல்லாம் முடிச்சுட்டார். மக்கள் எல்லாரும், ஐயா சுவாமி நீங்கள் அந்த ஹரிவராசனம் பாடுங்கோ என்று. நான் ஐயப்பனை பற்றி ஏற்கனவே ஒரு பாட்டு பாடிட்டேனே அப்படின்னாரு. இல்லை இல்லை, இந்த பாட்டை நீங்கள் தான் பாடணும், இந்த பாட்டை தான் நீங்கள் பாடணும் என்று சொல்லி இட் வாஸ் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அந்த ஹரிவராசனத்தை போய் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக கேட்கப்பட்ட, இப்போ வீணையில் குழந்தைகள் பாடுறாங்க, மந்திரம், அப்படி பலவிதமாக அந்த ஹரிவராசனம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா அப்படின்னு இருக்கும். எத்தனையோ பேர் பாடுறாங்க. இருந்தாலும் ஜெயசுதாஸுக்கு ஈக்குவல் ஜெயசுதாஸ் தான். மலையடிவாரத்தில் எரிவேரி என்ற இடத்தில் வாபர் என்ற முஸ்லீமுக்கு நினைவிடம் இருக்கிறது. இதனை இந்துக்கள் எதிர்க்கிறார்கள். அது நேச்சுரலான இடம் இல்லை. பிற்காலத்தில் அந்த இடத்துக்கு மக்கள் வரபோது அவங்க போடுற அந்த காணிக்கை நமக்கு வரணும் அப்படின்னு இப்போ அண்மையில் செயற்கையாக உண்டாக்கின இடம்னு சொல்கிறாங்க. இந்து தர்மத்தில் இறைவனை சரண் அடைவது போற்றப்படுகிறது. கண்ணன் கீதையில் அறவினையாவும் துறந்தோனாக இணைய சரணம் பூவாயி. இந்த வைஷ்ணவத்தில் பிரபத்தி 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 அப்படிங்க. இந்த சர்வ தர்மான் பரித்தேஜ, இந்த சவாசனம்னு நீங்கள் யோகால படிக்கிறீங்க இல்லையா, அது கொஞ்சம் கூட ஒரு ஈகோவோ, நான் செய்கிறேன் என்ற உணர்வோ, நான் செய்த செயலின் பலனை நான் அனுபவிப்பேன் என்ற அகங்காரமோ மமக்காரமோ இல்லாமல் முற்றிலுமாக தன்னை ஈஸ்வரனிடத்தில் சரண் புரிய வைப்பதுதான் இந்த பிரபத்தி மார்க்கம். இது வைஷ்ணவர்களுடைய மிகப்பெரிய பக்தியினுடைய வழியாகும். இதை வற்புறுத்துபவர் தான் சரணகோஷம் சரணகோஷம் சரணகோஷம். இந்த சரணகோஷம் அவ்வளோ முக்கியமானது. மத்வாச்சாரியார் பக்தர்களை இறைவனின் தாசன் என்கிறார். சரணாகதி தத்துவம் வைஷ்ணவத்தில்
தல இடம்பெறுகிறது. இப்படிப்பட்ட இந்த சரணாகதி தத்துவத்தை மனிதனுக்கு போதிக்கின்ற மிகப்பெரிய அவதாரம் ஐயப்பனுடைய அவதாரம். இதெல்லாம் பற்றி பேசுவதற்கு இதுதான் ரொம்ப பொருத்தமான காலம். கோடிக்கணக்கான மக்கள் போகிறாங்க. அவங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த இறை பக்தி நமக்கும் உள்ளத்தில் இறங்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஏற்கனவே இது மார்கழி மாதம், ஆண்டாளை நினைப்போம். ஒவ்வொரு நாளும் திருவாசகத்தையும் திருப்பாவையையும் நினைப்போம். இப்போ இந்த திருப்பாதை போக இந்த திருப்பள்ளி எழுச்சி என்று அது ஆவுடையார் கோயிலில் பாடினதை அந்த திருவாசகத்தில் பாடல்களை பாடுவோம். அதை நினைத்து இறைவனுடைய அருளை பெறுவோம். சிவனையும் திருமாலையும் ஒன்றிணைக்கின்ற ஐயப்பன் நமக்கெல்லாம் ஆட்சி தந்து நம்முடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலையை அடைவதற்கு நமக்கு அவர் வழிகாட்டட்டும் என்று பிரார்த்திப்போம். எல்லோருக்கும் அடுத்த வாரம் இதை தொடர்ந்து நம்ம ஐயப்பனுடைய பெருமையை பார்ப்போம்.